அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் இருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பத்மநாபன். பத்மநாபன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? இருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்கள் பற்றின விவரங்கள், மற்றவர்களின் நிலை. வணக்கம் பூர்ணிமா. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கூடிய குன்னத்தூர் பகுதியை சேர்ந்தவர்கள் கூத்துறை இருக்கிறார்கள். அவர்கள் இன்று அதிகாலை கேளம்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய புதுப்பாக்கம் பகுதியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்காக 20 பேர் ஒரு தனியார் வேனில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சென்னையிலிருந்து புதுச்சேரியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து கொண்டிருப்பது நேருக்கு நேர் மோதியுள்ளது. இந்த மோதிய விபத்தில் பார்த்தீங்கன்னா அமுலு மற்றும் உமா என்ற 2 பெண்களும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். மீதி 18 பேர் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அங்கே இருக்க அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது அவர்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அதில் படுகாயடைந்தவர்கள் தற்போது அதில் ஒருத்தர் மட்டும் படுகாயமடைந்து மிக உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து சதுரங்கப்பட்டினம் காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பேருந்து இந்த வேனும் நேருக்கு நேர் வருவதாகவும் இது அரசு பேருந்து வேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. அங்கு இருந்தவர்கள் இந்த தகவலை தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் அந்த பார்த்தீங்கன்னா ஈசிஆர் சாலையில் அடிக்கடிக்கு இந்த பகுதி விபத்து ஏற்பட்டு வருகிறது. தற்போது அங்கே சாலையில் அகலப்படுத்த பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்ட அதாவது அந்த பகுதியில் நடக்கும் இந்த சாலை இந்த விபத்து தொடர்ந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கார் மற்றும் அரசு பேருந்து அதிக வேகமாக செல்கிறது. ஈசிஆர் சாலையிலே புதுச்சேரி செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அதிக வேகமாக செல்வதால் தான் இந்த விபத்து ஏற்படுகிறது அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் உடனடியாக பாலத்தை அகலப்படுத்த அந்த பகுதியை சாலை அகலப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பு சுவர்கள் சாலையில் நடுவில் இது பண்ண வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக இருக்குது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் இந்த 2 பெண்கள் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பூர்ணிமா, தகவல்களை பதிவு செய்தமைக்க நன்றி பத்மநாபன்.